அப்போ அந்த ஷூட்டிங்க்கு போகும்போது என் வாழ்க்கையில் நான் ஃபஸ்ட் டைமு இன்டென்ஸாக கெட்ட வார்த்தை பேசினது அன்னைக்கு தான். ஸோ ஏன்னா என்னுடைய மன நெருக்கடி அந்த மாதிரி இருந்தது. அதனால் நான் போயிட்டு ஒரு மாதிரி கச்ச கச்சன்னு போயிட்டு இருந்தது. வினோத் தான் ரொம்ப எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி எப்போவுமே ரொம்ப பர்ஃபெக்ட் அவர் அந்த ஷூட்டிங் எல்லாத்தையும் அவர் தான் ஆர்கனைஸ் பண்ணி ரொம்ப சின்சியராக இருப்பார். அப்போது அதே மாதிரி எனக்கு சில விஷயங்களை இன்டிமேட் பண்ணிடுவார். இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத இன்டிமேட் பண்ணிடுவார். ஸோ அப்படி எனக்கு நான் அன்றைக்கி போன உடனே இந்த கோஆர்டினேஷன் மொத்த யூனிட்டையும் இப்போ கவனத்தை நம்ம திருப்பலை அப்படின்னா திரும்பி இது கொஞ்சம் தப்பாக தான் நடக்கும். அப்படிங்கும்போது தான் நான் ஃபஸ்ட்டு கெட்ட வார்த்தை சொல்லி திட்டி என்னோடய கேரக்டரையே நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு சூழல் அன்றைக்கி இருந்தது. ஆனால் அப்படி தான் அது ஆரம்பித்து அதுக்கப்புறம் அது ஒரு நேர்கோட்டில் போணுச்சு. 3 நாள் ஷூட் பண்ணோம். 3 நாள் ஷூட் பண்ணிவிட்டு ஃபுட்டேஜ் காட்டினோம். இவர் சக்கரவர்த்தி சார் பார்த்தாரு. ஃபுட்டேஜ் பார்த்துட்டு இப்படி எந்திரிச்சு ஓகே பிரதர் அருமை பண்ணுங்கள், மேன்சன் போர்ஷன் முடிச்சிருங்க அப்படின்ட்டு போயிட்டார். அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் அந்த ஃபுட்டேஜை பார்த்த எல்லாருமே சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹியூமராக இருக்குது, ஜாலியாக இருக்குது அப்படி இப்படின்னு ரொம்ப இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் கண்டினியூவாக ஒரு 10 நாள் ஷூட் பண்ணோம். அதில் ஒரு மேன்சன் போர்ஷன் இருந்தது. ஸோ அதெல்லாம் ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம். அது ஷூட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு அந்த மொத்த ஃபுட்டேஜும் எடிட் பண்ணி வைக்கும்போது அவருக்கு ஒரு சின்ன கன்சர்ன் என்ன இருந்தது அப்படின்னா, அந்த படத்தில் ஒரு பையன் 3 காதல் போர்ஷன் எல்லாமே நல்லாயிருக்கு, ஹியூமர் எல்லாமே நல்லாயிருக்கு. ஆனால் நீங்கள் இந்த 3 காதலுக்குமான இடத்தை வைத்து பண்ணும்போது மொத்த படத்துடைய ஃபுட்டேஜ் லென்த்து என்னவா இருக்கும் அப்படிங்கிறதுல அவருக்கு ஒரு சின்ன ஒரு கன்சர்ன் இருந்தது. இந்த ஃபுட்டேஜே கொஞ்சம் இருக்குது, எல்லாமே நல்லாயிருக்கு, நீங்கள் இதை கில் பண்ண வேண்டாம், அதனால் இந்த ஃபுட்டேஜை வச்சுக்கிட்டு அந்த 3 காதலுங்கிறத 2ஆக குறைச்சிருங்க அப்படின்னா அவர் ஒரு ஐடியா கொடுத்தீங்கன்னா அவர் நிறைய படம் எடுத்திருக்காரு இல்லையா, 2ஆக குறைங்க, அல்லது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க. எனக்கு இந்த ஃபுட்டேஜ் ரொம்ப நல்லாயிருக்கு, இதுக்கப்புறம் ரீடைன் பண்ணிக்கணும், மிச்ச படம் இதுக்குள்ளே முடியணும் அப்படிங்கிற அந்த சென்ஸில் ஒரு கரெக்ஷன் சொன்னார். ஓகே அப்படின்னு ஃபஸ்ட்டு எனக்கு அது கொஞ்சம் கோபமாக இருந்தது. ஏன்னா நம்ம ஒரு கதை வச்சுருப்போம் இல்லையா அதுக்கப்புறம் சரி ஓகே அதை நம்ம பண்ணுவோம், அது அவர் ஒரு அனுபவத்தில் சொல்கிறாருன்னா நம்ம அதை பண்ணுவோன்னு திருப்பி அந்த ஸ்கிரிப்டில் பேலன்ஸ் இருந்ததை நான் கொஞ்சம் மாற்றி பாண்டிச்சேரி போய் நானும் வினோத்தும் உட்காந்து, இளங்கோன்னு ஒரு கோ டைரக்டர் இருக்கார் இளங்கோ சார், அவங்க 3 பேரும் உட்காந்து அதை மாற்றி ஒர்க் பண்ணி எழுதி எடுத்துகிட்டு வந்தோம்.